யாக்கோபின் ஊழியங்கள் வழங்கும் பாடல்கள் மற்றும் தேவ செய்தி வழங்குபவர் சகோதரர் ஜோஷ்பா மற்றும் குடும்பத்தினர். உங்கள் மனச்சோர்வுகள் நீங்கி கர்த்தருக்குள் பலப்பட இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதம் பெறுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் மாதத்தில் முதல் நாள், செப்டம்பர் மாதத்தின் முதல் வாரத்திலே உங்கள் மத்தியிலே நாங்கள் வந்து நிற்கிறோம். கடந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் நம்மளை சுகபத்திரமாய் காத்து வழி நடத்தினார். ஹல்லேலூயா. கடந்த மாத செய்தியை நீங்கள் கேட்டிருப்பீங்க. இந்த 3வது ஆண்டு நிறைவு நாளை நீங்கள் கேட்டிருப்பீங்க. அது நிச்சயமாக உங்களுக்கு பிரோஜனமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இப்பொழுது இந்த புதிய மாதத்திற்குள்ளே வந்திருக்கிறோம். ஆண்டவரை துதித்து நாம் பாட போகிறோம். சேனை அதிபன் நம் கர்த்தருக்கே நன்றி செலுத்துவோம் என்று சொல்லி, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லி சங்கீதம் சொல்லுகிறது. எல்லாவற்றிலையும் நீங்கள் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் என்று 1 தெசலோனிக்கேயர் 5:18 சொல்லுகிறது. ஹல்லேலூயா. சங்கீதம் 50:23 இவ்வாறாக சொல்லுகிறது, எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் மாத்திரமில்லாமல் ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஸ்தோத்திரத்தோடு கரங்களை தட்டி பாடும் பொழுது அது ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு சமம். ஹல்லேலூயா. உலக பிரகாரமாக எத்தனையோ மனிதர்கள் வாழ்க 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 என்று சொல்லி கத்திக்கொண்டு மனிதனை, மரித்து போகிற மனிதனை துதிபாடி கொண்டு இருக்கிறார். ஆனால் நாம் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். எங்களோடு சேர்ந்து நீங்களும் பாடுவீங்களா? சேனை அதிபதன் நம் கர்த்தருக்கே செலுத்துவோம் கனமும் மகிமையுமே. ஹல்லேலூயா. சேனையதிபன் கர்த்தருக்கே செலுத்துவோம் கனமும் மகிமையுமே. அற்புதமே தம் அந்தரக்கு அதை அறிந்தே அக மகிழ்வோம், அதை அறிந்தே அக மகிழ்வோம். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. தாய் மறந்தாலும் நான் மறவேன், திக்கற்றோராய் வெட்டுவிடேன் என்றுரை தெம்மை தேற்றுகிறார் என்று வாக்கு மாறிடாரே, என்று வாக்கு மாறிடாரே. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக கரங்களை உற்சாகமாக என்னை நடத்திடுவார். கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. மேய்ப்பனில்லாத ஆடுகள் நானே நல்ல மேய்ப்பன், நானே நல்ல மேய்ப்பன் என்றார். இன்ப சத்தம் பின் சென்றிடுவோம், இன்ப பாதை காட்டிடுவார், இன்ப பாதை காட்டிடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. சத்துருவின் கோட்டை தகர்ந்தொழிய, சத்தியம் நித்தியம் நிலைத்தோங்க, சாத்தானின் சேனை நடுங்கிடவே துதி சாட்சி ஆர்ப்பரிப்போம், துதி சாட்சி ஆர்ப்பரிப்போம். ஜெய கிறிஸ்து கரங்களை உயர்த்தி செல்கிற தேவனே, ஜெயமாக ஜெயமாக நம்மை நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. கரை திரை முற்றம் நீங்கிடவே கர்த்தர் நம்மை கழுவிடுவார். வருகையில் எம்மை சேர்க்கும் வரை வழுவாமல் காத்திடுவார், வழுவாமல் காத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர்
ஜெயம் அல்லேலூயா. சேனை அதிபன் கர்த்தருக்கே செலுத்துவோம் கனமும் மகிமையுமே. ஹல்லேலூயா. இந்த மாதத்திலே முதல் தொடக்கம் எங்களுடைய டிவி மினிஸ்டருடைய 4வது ஆண்டு துவக்கம். ஹல்லேலூயா. கடந்த வாரத்திலே 3வது ஆண்டை நிறைவு செய்து இந்த வாரத்திலே 4வது ஆண்டை ஆண்டவர் காண கிருபை செய்தார். ஹல்லேலூயா. எனவே அந்த சேனை அதிபருக்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஹல்லேலூயா. எங்களோடு சேர்ந்து நீங்களும் கரங்களை தட்டி, தாய் மறந்தாலும் நான் உன்னை மறவேன். ஆமென். தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்ன நம் கர்த்தர் இன்றும் அவர் நம்மோடு ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். இன்று நம்மோடு இருக்கிறார். நம்முடைய வலது பார்சத்திலே அவர் இருந்து கொண்டிருக்கிறார். எனவே அந்த ஒரு சரணத்தை மாத்திரம் எங்களோடு சேர்ந்து, ஆண்டவரே, கடந்த வருடம் முழுவதும் எங்களை காத்துக்கொண்டீங்க, கடந்த மாதம் முழுவதும் காத்துக்கொண்டீங்க, இந்த 3 வருடம் முடிந்து 4வது வருடம் தொடங்குவதற்கு ஆண்டவர் நீங்க கிருபை செஞ்சீங்க. எங்களோடு சேர்ந்து நீங்களும் இந்த ஊழியங்களை நீங்க, ஆண்டவரே, நீங்க பிள்ளைகளுடைய ஊழியங்களை ஆசீர்வதிங்க. இந்த கேருவின் ஊழியங்கள் இன்னும் பல ஆண்டுகள் உமக்காக சேவை புரிய நீங்க கிருபை செய்யுங்கன்னு சொல்லி எங்களுக்காக ஜெபிக்கிறது மாத்திரம் இல்லாமல் எங்களோடு சேர்ந்து நீங்களும் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. தாய் மறந்தாலும் நான் மறவேன், திக்கற்றோராய் விட்டுவிடு என்றுரைத்தெம்மை தேற்றுகிறார். என்றும் வாக்கு மாறாத தேவனே, என்றும் வாக்கு மாறிடாரே. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறாரே, ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. ஹல்லேலூயா. நீரே என் தேவனே, நீரே என் ஆண்டவர், நீரே என் இரட்சகர், உம்மை நான் ஆராதிப்பேன். தேவனே தேவனே தேவனே, துதிக்கிறோம் 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 என்று சொல்லி, மகிமையின் தேவனே, மாட்சிமையின் தேவனே, உம்மை துதிக்கிறோம் தொழுகிறோம். உன்னத தேவனே, சத்திய தேவனே என்று சொல்லி ஆண்டவர் எங்களோடு சேர்ந்து நீங்கள் ஆராதிக்கிறீங்களா? நீரே என் தேவனே, நீரே என் ஆண்டவர், எல்லாரும் கரங்களை தட்டி, நீரே என் இரட்சகர், ஆமென், உம்மை ஆராதிப்பேன். நீரே என் தேவனே, நீரே என் தேவனே, நீரே என் தேவனே, நீரே என் ஆண்டவர், நீரே என் ஆண்டவர், நீரே என் இரட்சகர், உம்மை ஆராதிப்பேன். தேவனே 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 தேவனே, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், நீரே நீரே தேவனே 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 தேவனே, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், நீரே மகிமையின் தேவனே, மகிமையின் தேவனே, மாட்சிமையின் மாட்சிமையின் தேவனே. கரங்களை தட்டி உற்சாகமாக, பரிசுத்த தேவனே, உம்மை தொழுகிறோம். மகிமையின் தேவனே, மகிமையின் தேவனே, ஆமென், மாட்சிமையின் தேவனே, பரிசுத்த தேவனே, உம்மை தொழுகிறோம். தேவனே, கரங்களை தட்டி, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், நீரே. எஸ் லார்ட். உன்னத தேவனே, உன்னத தேவனே, ஆமென், சத்திய தேவனே, கனம் பெற்ற ராஜனே, என்றும் வாழ்த்துகிறோம். உன்னத தேவனே, உன்னத தேவனே, சத்திய தேவனே, கனம் பெற்ற ராஜனே, என்று வாழ்த்துகிறோம். தேவனே தேவனே தேவனே, கரங்களை உயர்த்தி துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், நீரே நீர் ஆண்டவரே, நித்தியின் தேவனே, நீதி தேவனே, நம்பிக்கையின் தேவனே, ஆமென், நித்திய தேவனே, உம்மை போற்றுகிறோம். நீதி தேவனே, நீதியின் தேவனே, நம்பிக்கையின் தேவனே, உம்மை
உம்மை போற்றுகிறோம். கரங்களை உயர்த்தி தேவனே 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 துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆமென். பரிசுத்த 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 நீரே தேவனே 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 துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். பரிசுத்தர் 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 நீரே. ஹalleluya. ஆண்டவரை துதிப்பதை போல ஒரு சந்தோஷம் வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. ஆமென். என்னுடைய வாலிப நாட்களிலே வாலிப பிராயத்தில் இருக்கிற வேதனைகள் பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு தெரியும். அந்த வாலிப நாட்களை கடந்து போன பிள்ளைகளுக்கு அது நன்றாக தெரியும். என்னுடைய நாட்களில் எல்லாம் என்னுடைய சிறு வயதில் 6, 7 அப்போ படிக்கும்போது 8 படிக்கும்போது நாட்கள்லாம் எங்கள் வீட்டுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய வயல் நிறைந்த ஒரு இடம். நான் என்ன செய்வேன், அந்த வயலுக்குள்ளே ஒரு குண்டு பல்பு எரிந்து கொண்டு இருக்கும், வேற ஒன்றுமே இருக்காது. ஒரே ஒரு சிமெண்ட் போஸ்ட்டில் ஒரு குண்டு பல்பு எரிந்து கொண்டு இருக்கிறோம். அந்த நாட்களிலே நான் மாலை நேரத்தில் அந்த லைட் வெளிச்சத்தில் என்னோடய கிட்டார் எடுத்துக்கொண்டு அந்த வயக்காட்டுக்குள்ளே உட்காந்து பாட்டு பாடுவேன். ஆமே, எல்லாரும் சொல்லுவாங்க, டே இங்கே வா பாம்பு வந்துடும் அது வந்துடும். ஆனால் நான் எதையும் பற்றியுமே கவலைப்பட மாட்டேன். என் பாட்டுக்கு அந்த வயக்காட்டுக்குள்ளே உட்காந்து அப்போ 7ஆம் 8ஆம் படிக்கும் போதே உட்காந்து கிட்டார் எடுத்து அப்படியே அந்த வயலில் உட்காந்து பாடிக்கிட்டே இருப்பேன். அந்த பாடும் பொழுது நம்முடைய உள்ளத்திலே ஒரு சமாதானம் வரும் பாருங்களேன். அதை விட வேற மகிமை ஒன்றுமே இல்லைங்க. ஆமாம், அதை அனுபவித்த பிள்ளைகளுக்கு தான் தெரியும். நீங்கள் அனுபவிச்ச பாருங்கள். வேதம் அப்படி தான் சொல்லுகிறது, சந்தோஷமாக இருக்கிறவன் பாட்டு பாட கடவன். ஆமேன். சங்கீதம் பாட கடவன். துக்கமாக இருந்தாலும் சங்கீதம் பாட வேண்டும். பாடும் பொழுது ஆண்டவர் நம்மளை அந்த துக்கத்தை மாற்றி சந்தோஷத்தினால் நம்முடைய இருதயத்தை நிரப்புவார். ஹல்லேலூயா. அதை அனுபவித்தவங்களுக்கு அது தெரியும். நான் அதை அனுபவித்திருக்கிறேன், என் குடும்பம் அதை அனுபவித்திருக்கிறது. எப்பெல்லாம் எங்களுக்கு சோகம் வருகிறதோ சந்தோஷமாக இருந்தாலும் பாடுவோம், துக்கமாக இருந்தாலும் பாடிக்கொண்டே போவேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு பெரிய சமாதானத்தை உள்ளத்திலே தருவார். எனவே எங்களோடு சேர்ந்து நீங்கள் அந்த ஒரே ஒரு மகிமையின் தேவனே மாட்சிமை தேவனே என்று பாரு, நீரே என் தேவனே நீரே என் தேவனே என்று சொல்லி கரங்களை தட்டி இன்னைக்கு நீங்கள் பாடுங்க. உங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய சமாதானங்க. உங்கள் உள்ளத்தில் நீங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில வேதனையோடு கண்ணீரோடு அழுது கொண்டு யாருக்கும் சொல்ல முடியாமல் இருக்கிறீங்களா, இன்னைக்கு எங்களோடு சேர்ந்து நீங்கள் ஆராதிங்க. ஒரு பெரிய ரிலீவ், ஒரு பெரிய சமாதானம் உங்கள் உள்ளத்தை நிரப்பும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. ஏனென்றால் நம் தேவன் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஓயாமல் அவர்கள் கேருபீன்களும் சேராபீன்களும் அவர்கள் ஓயாமல் புகழ்ந்து பாடிக்கொண்டே இருப்பார்கள். மகிமை நிறைந்த இடம் அந்த பரலோக ராஜ்யம். எனவே நீங்கள் அந்த ஆண்டவரை துதிக்கும் பொழுது உங்கள் உள்ளத்திலே சமாதானம் உண்டாகும். ஹல்லேலூயா. மகிமையின் தேவனே மாட்சிமையின் தேவனே பரிசுத்த பரிசுத்த தேவனே உம்மை தொழுகிறோம் உம்மை தொழுகிறோம். இன்னும் ஒரு விசை. மகிமையின் தேவனே மாட்சிமையின் தேவனே பரிசுத்த தேவனே உம்மை தொழுகிறோம். கரங்களை உயர்த்தி பாடுகிறீங்களா? தேவனே 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 துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். பரிசுத்தர் 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 நீரே. தேவனே 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 ஆமென். துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். பரிசுத்தர் 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 நீரே. நீரே என் தேவனே நீரே என் தேவனே. எல்லாரும் சேர்ந்து உற்சாகமாக. நீரே என் ஆண்டவர் நீரே என் ரட்சகர் உம்மை ஆராதிப்பேன். நீரே என் தேவனே நீரே என் தேவனே நீரே என் ஆண்டவர் நீரே என் ரட்சகர் உம்மை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. அன்னையை போல அவர் என்னை அரவணை தாத்திடுவார். அன்னையை போல அவர் என்னை அரவணை தாத்திடுவார். அவர் அன்புள்ள மார்பதனில் இன்பமாக இளைப்பாறுவேன், இன்பமாக இளைப்பாறுவேன். துதி துதி என் மனமே, துதி துதி என் மனமே, துதிகளில் உன்னதரை நாதன் நாள்தோறும் செய்யும் நன்மைகள் நினைத்து பாடுகாணி என் மனமே.
மனமே பாடி துதி என் மனமே. கஷ்டங்கள் வந்திடவே நல்ல கர்த்தராம் துணையவரே. கஷ்டங்கள் வந்திடவே நல்ல கர்த்தராம் துணையவரே. துஷ்ட எதிரிகள் நடுவிலவர் நல்ல பந்தி ஆயத்தம் செய்வார். நல்ல பந்தி ஆயத்தம் செய்வார். பாரங்கள் அமிழ்த்தினாலும் தீரா வியாதியால் கலங்கினாலும், பாரங்கள் அழுத்தினாலும் தீரா வியாதிகள் கலங்கினாலும் அவர் காயத்தின் தழும்புகளா வியாதிதனை விலக்கிடுவார். வியாதிதனை விலக்கிடுவார். சிங்கமோ விரியன் பாம்போ பால சிங்கமோ வலு சர்ப்பமோ. சிங்கமோ விரியன் பாம்போ பால சிங்கமோ வலு சர்ப்பமோ. அதன் தலையதை நசுக்கிடவே பலனை தருபவரே. பலனதை தருபவரே. துதி துதி என் மனமே. துதிகளில் உன்னதரே. அவர் நாள்தோறும் செய்யும் நன்மைகள் நினைத்து பாடி துதி என் மனமே. பாடி துதி என் மனமே. ஹல்லேலூயா. இது ஒரு மலையாள பாடல், அருமையான பாடல். துதி துதி என் மனமே, அவர் செய்த நன்மைகளை நினைத்து நீ துதி. கஷ்டங்கள் வந்திடவே நல்ல கர்த்தராம் துணை நீர்தான் ஆண்டவரே. துஷ்ட எதிரிகள் நடுவில் நல்ல பந்தி ஆயத்தம் படுத்தீர். பாரங்கள் அமிழ்த்தினாலும் தீரா வியாதியில் நான் கலங்கி நின்றாலும் உமது காயத்தின் தழும்புகள் என்னை குணமாக்கிட்டு என்று சொல்லி. ஹல்லேலூயா. எனவே ஒரே ஒரு விஷயம், ஒரு சரணத்தை, கஷ்டங்கள் வந்திடவே அன்னை போல அவர் என்னை அரவணைத்து தாயை போல நம்மளை தேற்றினார் என்ற வார்த்தைகள். எனவே என்னோடு சேர்ந்து ஒரு சரணங்களை மாத்திரம் பாடி நம்ம ஆண்டவருடைய செய்தியை கேட்க போறோம். கஷ்டங்கள் வந்திடவே நல்ல கர்த்தராம் துணையவரே. கஷ்டங்கள் பாரங்கள் அமிழ்த்தினாலும் தீரா வியாதியால் கலங்கினாலும் அன்னையை போல அவர் என்று அரவணை தாற்றிடுவார். அவர் அன்புள்ள மார்பதனில் இன்பமாக இளைப்பாறுவே. இன்பமாக இளைப்பாறுவே. துதி துதி என் மனமே. துதி துதி என் மனமே. துதிகளில் உன்னதரை அவர் நாள்தோறும் செய்யும் நன்மைகள் நினைத்து பாடி துதி என் மனமே. பாடி துதி என் மனமே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை ஒரு 5 நிமிடம் நம்ம கேட்க போறோம். இந்த மாசம் ஆண்டவர் நமக்காக கொடுத்த வார்த்தையை என்னுடைய மனைவி உங்கள் மத்தியிலே பேசுவார்கள். இருந்து கேளுங்க. அதற்கப்புறம் நம்ம ஆண்டவரை ஆராதித்து இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லுவோம். பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதத்தின் முதலாவது வாரத்திலே கர்த்தருடைய சமூகத்திலே நம்ம அமர்ந்து ஆராதிக்க கர்த்தர் நமக்கு கொடுத்த பெரிய கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் இந்த மாதத்திற்காக ஆண்டவர் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம் சங்கீதம் 120 அதிகாரம் 1ஆம் வசனம். சங்கீதம் 120:1 பாருங்க. என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். நம்முடைய நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் உனக்கு நான் செவி கொடுப்பேன் என்று இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு எந்த நெருக்கமான சூழ்நிலைகள் இருந்தாலும், ஒருவேளை நீங்கள் இந்த வருஷத்தோட இந்த 8 மாதங்கள் கழித்து வந்திருக்கிறீங்க, நீங்கள் 8 மாதம் கடந்து போய்விட்டது, 9ஆம் மாதத்தில் அடியெடுத்து வைத்திருக்கிறீங்க. இந்த 8 மாதத்திலும் நெருக்கமாக காணப்பட்ட எந்த காரியங்கள் இருந்தாலும் இந்த 9ஆவது மாதத்தில் இந்த முதல் வாரத்திலே நீங்கள் கர்த்தரை நோக்கி அதற்காக கூப்பிடுங்க. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார் என்று தாவீது சொல்கிறார். கர்த்தர் ஒரு செவி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் ஒருபோதும் நாம்
நம்முடைய கவலைகளையோ துக்கங்களையோ கண்டுகொள்ளாதவர் போல மௌனமாக அவர் இருக்கிறதே இல்லை. அவர் செவி கொடுக்கிற தேவன், மிகுந்த அன்புள்ள தேவன். அவர் நம்மை உற்று கவனிக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைங்க பேசிக்கொண்டால் கூட அவர் அதை செவி கொடுத்து கேட்கிற தேவனாக இருக்கிறார். உங்களுடைய நெருக்கத்தில் நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது, ஒரு சிறு குழந்தை தன் தகப்பனையோ தாயையோ நோக்கி தன்னோட தேவைக்காக கூப்பிட்டா அந்த தகப்பனோ தாயோ அதை கண்டுக்காமல் இருக்க மாட்டாங்க, அதுக்கு செவி கொடுப்பாங்க. அதிலும் நம்ம உலகத்தில் பாவமுள்ள மனிதர்கள், நாம் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது என்று வேதம் சொல்கிறது. பரமபிதா அவரிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு எல்லாவற்றையும் அவர் அருளாதிருப்பது எப்படி என்று ஆண்டவர் கேட்கிறார். அதுபோல ஆண்டவர் உங்களுக்கு செவி கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். இந்த மாதம் முழுவதும் ஒரு பொருத்தனை இடுங்க. என்ன நெருக்கமான சூழ்நிலைகள் வந்தாலும், என்ன போராட்டங்கள் வந்தாலும், கர்த்தரை தவிர நான் யாரையும் நோக்கி கூப்பிட மாட்டேன் என்ற ஒரு பொருத்தனை இடுங்க. இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் படுகிறார். நீங்கள் எந்த சூழ்நிலையில் அவரை நோக்கி நீங்கள் கூப்பிட்டாலும் அதற்கு அவர் செவி கொடுத்து உடனடியாக பதில் கொடுத்து உங்களுக்கு அவர் விடுவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நெருக்கமான எல்லா காரியங்களும் இந்த மாதத்திலே உங்களை விட்டு அகன்று போக கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. சங்கீதம் 50:15 அதே மாதிரி பாருங்க. சங்கீதம் 50:15 ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இப்போ நெருக்கமான காலங்களில் கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிட வேணும். கர்த்தர் நமக்கு செவி கொடுத்து விடுவிக்கிற தேவன். ஆபத்தான காலங்களிலும் நம் கர்த்தரை நோக்கி மாத்திரம் கூப்பிடணும். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று வேதம் சொல்கிறது. அப்போ கர்த்தர் நம்மை விடுவிக்கும் பொழுது ஆண்டுடைய நாமம் மகிமைக்காக கர்த்தர் அந்த பெரிய காரியத்தை செய்வார். உங்களோட வாழ்க்கையில் நெருக்கமான சூழ்நிலைகளோ ஆபத்தான காரியங்களோ இந்த மாதம் முழுவதும் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டுடைய சமூகத்தில், ஆண்டவரே உண்மை நோக்கி மட்டும் நான் பார்ப்பேன் சப்பா. வேறு எந்த மனிதர்கள் மேலோ, என்னுடைய சூழ்நிலை மேலோ, மற்ற என்னுடைய திறமைகள் மேலோ, என்னுடைய சந்தர்ப்பங்கள், ஒருவேளை உங்களுடைய பெற்றோர் பெரியவர்களாக இருக்கலாம், உங்களுக்கு நல்ல அறிவு இருக்கலாம், உங்களுடைய சூழ்நிலைகள் உங்களுக்கு ஒரு அனுகூலமான சூழ்நிலைகள் போல தோணலாம். எதை பற்றியும் நீங்கள் எதன் மேலும் நம்பிக்கை வைக்காமல், எதன் மேலும் உங்களுடைய கண்களை வைக்காமல், கர்த்தரின் மேல் மாத்திரம் உங்கள் கண்களை வைத்து அவரை நோக்கி பாருங்க, அவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆபத்தான காலங்களிலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. கர்த்தர் உங்களை விடுவிப்பேன் என்று வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். விடுவித்து நீங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படி, தேவன் எனக்கு இந்த நன்மையை செய்தார் என்று நீங்கள் சாட்சியாய் சொல்லும்படி இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களுக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை விடுவிக்கிற தேவன் என்று ஆண்டவர் சொல்கிறார். சங்கீதம் 91:15 பாருங்க. சங்கீதம் 91:15 அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று வேதம் சொல்கிறது. அப்போ நம்மளுடைய சூழ்நிலைகளில், வேதனையான நேரங்களில், வருத்தமான சூழ்நிலைகளை நம்ம யாரை நோக்கி கூப்பிடணும்னா கர்த்தரை மாத்திரம் நோக்கி கூப்பிடணும். அவரை என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஒரு மனுஷர்கிட்ட பேசும்போது அவங்க எப்படி நமக்கு பதில் சொல்கிறாங்களோ அதே போல் ஆண்டவர் நமக்கு பதில் கொடுக்குற தேவனாக இருக்கிறார். வேதத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஆண்டோடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருக்கும் போது, ஆண்டவர் எப்படி மறு உத்தரவு கொடுப்பார், அவர் என்ன மனுஷங்க மாதிரி நம்மகிட்ட நேரம் பேசுகிறாரா என்று நீங்கள் நினச்சிங்கன்னா, கர்த்தர் வேத வசனங்கள் மூலமாக நம்மோடு பேசுகிறவராக இருக்கிறார். நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இந்த பிரச்சனை எனக்கு இருக்கிறது, இந்த சூழ்நிலை நான் எப்படி கடந்து போவேன், பேசிட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிவிட்டு நீங்கள் பைபிள் எடுத்து வாசிங்க, ஆண்டோடைய சமூகத்தில் காத்துருங்க. வேத வசனங்கள் மூலமாக கர்த்தர் உங்களுக்கு மறு உத்தரவு அருளி செய்வார். நீங்கள் மனிதரோட வார்த்தைகள் பின்னாக ஓடினீங்கன்னா, அந்த ஊழியக்காரர் இல்லைன்னா அந்த தீர்க்கதரிசிகள், அவர்கள் இவர்கள் என்று சொல்லி மற்ற மனிதர்களுக்கு பின்னாடி நீங்கள் ஓடுனீங்கன்னா அநேக நேரங்களில் நம்ம ஏமாந்து போகிறோம். அப்படி இல்லாமல் வேதத்தை எடுத்து உட்கார்ந்து வாசிங்க. ஆண்டவர் என்ன மறு உத்தரவு கொடுக்கிறார், வேதத்தின் மூலமாய் கர்த்தர் நமக்கு மறு உத்தரவு கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து, கர்த்தரே நம்மோடு இருப்பார். எந்த மனிதருடைய உதவி, ஒருவேளை மனிதர்கள் உங்களோடு உங்களுடைய ஆபத்தில் இருந்து உங்களுக்கு ஆறுதல் சொல்லலாம், பரவாயில்ல, வருத்தப்படாத, கவலைப்படாத என்று சொல்லலாம். ஆனால் அந்த ஆபத்தை மாற்ற அவர்களால் கூடாது, அந்த ஆபத்திலிருந்து உங்களை விடுவிக்க அவர்களால் கூடாது. ஆனால் கர்த்தர் நம்மோடு இருக்கும் பொழுது அவர் நமக்கு, ஆண்டவரே நம்முடைய கூட இருந்து நமக்கு சமாதானத்தை அவர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நான் உங்களுக்கு சமாதானம் சொல்லுகிற தேவன் இல்லை, ஆறுதல் சொல்லுகிற தேவன் இல்லை, ஆறுதல் செய்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தரே ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தர் நம்மோடு இருக்கும் பொழுது நம்ம இந்த ஆபத்திலிருந்து தப்புவிக்க அவர் போதுமானவர். அது நிமித்தமாக ஒரு பெரிய கனத்தை நமக்கு கொடுக்க அவர் போதுமானவர். இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் ஒரு பொருத்தனை பண்ணுங்க, ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னுடைய நெருக்கமான சூழ்நிலைகளோ, ஆபத்தான சூழ்நிலைகளோ, வருத்தமான சூழ்நிலைகளோ, தேவைகளோ, என்ன காரியங்களாக இருந்தாலும் எந்த மனுஷரையும் நான் நோக்கி பார்க்க மாட்டேன் இசப்பா, உங்களை மாத்திரம் நான் நோக்கி பார்க்குறேன். நீங்கள் சொன்ன வார்த்தையின்படி
இந்த மாதம் முழுவதும் என்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் சந்தித்து என்னை தப்புவித்து என்னை கனப்படுத்தி என்னை நான் உம்மை மகிமைப்படுத்தும்படி பெரிய அதிசயமான அற்புதமான காரியங்கள் என்னோட வாழ்க்கையில் செய்யுங்க ஆண்டவரே என்று ஒப்புக் கொடுங்க. கர்த்தர் அப்படியே இந்த மாதம் முழுவதும் உங்களை வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. அருமையான ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் கேட்டீங்க. இந்த மாசத்துல ஆண்டவர் உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் கொடுத்த வார்த்தை, அவரை நோக்கி நீங்க கூப்பிடும் பொழுது ஆமென், அவர் விடுவிக்கிறவராய் இருக்கிறார், செவி கொடுக்கிறவராய் இருக்கிறார், உங்க கூட இருந்து உங்களை தப்பு வைக்கிறவராய் இருக்கிறார். அவர் சொல்லிட்டு போகிற தெய்வம் அல்ல, வாக்குரைத்த தேவன், வாக்கு மாறாத கர்த்தர் தான் நம்மளுடைய கர்த்தர். நாவினால் சொல்லிவிட்டு பிறகு என்னால் முடியாது என்று சொல்ல மனிதரை போல இல்லை, அவர் அற்புதங்களை செய்கிறவர், அவர் சொல்லுகிறவர், செய்கிறவர், ஹல்லேலூயா, செய்து காண்பிப்பவர். இந்த நாளிலே முழங்கால் பிடி போட்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கேட்போமா, ஆண்டவரே உம்மை நோக்கி நான் கூப்பிடுகிறேன், ஆண்டவரே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்து நீ அறியாதது வெட்டாதுமான பெரிய காரியங்களை உனக்கு நான் செய்வேன் என்று சொன்ன வாக்குரைத்த கர்த்தர் எரேமியா 33:3 இவ்வாறாக சொல்லுகிறது. எனவே என்னோடு சேர்ந்து நீங்களும் முழங்கால் படியிட்டு இருக்கிற இடங்களில் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, இன்னைக்கு நீங்க ஆண்டவரை கூப்பிட போறீங்க. என்னை நோக்கி கூப்பிடு என்று இன்னல் துன்ப வேளையிலும் என்னை நோக்கி, என்னை கரங்களை உயர்த்தி இயேசுவே உம்மை நான் கூப்பிடுகிறேன். இன்னல் துன்ப நேரத்திலும் கருத்தாய் விசாரித்து, அவர் கருத்தாய் உங்களை விசாரிக்கிற தெய்வன், கனிவோடு என்னை நோக்கி அவர் நோக்கி பார்க்கிற தேவன், கருத்தாய் விசாரித்து இயேசுவே கனிவோடு என்னை நோக்கி இளைப்பாறுதல் தருவேன், இளைப்பாறுதல் தரும் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறவர், களைத்தோரை இளைப்பாறுதல், இளைப்பாறுதல் தரும் தேவா. கஷ்டமான சூழ்நிலை, துன்பமான வேளையிலும் கண்ணீரோடு இருக்கிற வேளையில சிலுவை, அந்த சிலுவை இரண்டை நீங்கள் வருவீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுக்கு விடுதலை உண்டு. ஆமென். சிலுவை சிலுவை நிழல் எந்தன் சிலுவைதான் நமக்கு தஞ்சம் ஐயா. அந்த இயேசு அண்டை வரும்பொழுது உங்களுக்கு நிச்சயமாக சுகம். திருப்பா அந்த பாதத்தை நம்பி வந்து நிற்கிறீங்களா? வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொன்ன கர்த்தர், அந்த தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் உங்களுக்கு மறு உத்தரவு அருளி செய்கிறவர். தேவ சமூகத்திலே தாமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே உம்மை அப்பான்னு கூப்பிடதான ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடவா? கூப்பிடுவீங்களா அப்பான்னு? உம்மை அப்பான்னு கூப்பிடதான ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடவா? கூப்பிடுவேன், உம்மை அப்பான்னு கூப்பிடுவேன், உம்மை அம்மான்னு கூப்பிடுவேன். அப்பான்னு, உம்மை அப்பா, அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவிகாரத்தை உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் தந்திருக்கிறார். மகளே மகளே, தம்பி தங்கச்சி, இன்னைக்கு நீ முழங்கால் படி போட்டு அந்த அப்பாவை கூப்பிட்டேன்னு வச்சுக்கய, உன் வாழ்க்கை செழிக்கும் ஐயா. இன்னைக்கு நீ அப்பான்னு கூப்பிட்டேன்னு வச்சுக்க, உன் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். நீ எதிர்பார்த்த காரியங்கள் உனக்கு நிச்சயமாக நடக்கும். உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆமென். அவர் கருவில் உன்னை கண்டவர் அல்லவா? உன்னை தாய் போல சுமந்தவர் அல்லவா? கருவில் என்னை கண்டு கருவில் என்னை சுமந்ததப்பா. ஆமென். உன்னை அம்மான்னு கூப்பிடுவேன். என்னை சுமந்தீங்களே ராஜா. ஆமென். தோளில் என்னை சுமந்ததப்பா, உம்மை அப்பான்னு
என்னை கொஞ்சுவது என்னை கொஞ்சுவது பார்த்தா உம்மை அம்மான்னு சொல்லணும். ஆமென். என்னை ஆற்றுவது தேற்றுவது பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும். உம்மை அப்பான்னு ஆண்டவரே முழங்கால் படிப்பட்டு அப்பான்னு கூப்பிடுங்க. கரங்களை உயர்த்தி அம்மா அப்பா ஏசப்பா எங்களுக்கு இறங்குங்கன்னு சொல்லுங்க. கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான் என்று சொல்லி இருக்கிறாரே. இந்த 9 மாதத்தை காண கிருபை செய்த ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. நன்றி ஆண்டவரே சொல்லுங்க. உங்கள் காரியங்கள் ஜெயமாய் மாறும். தானியேலுடைய காரியங்கள் ஜெயமாய் மாறுறது போல இன்னைக்கு கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் இறங்குகிறவராய் இருக்கிறார். கூப்பிடுகிற எளியவனுக்கு ஆண்டவர் இறங்குகிற கர்த்தராய் இருக்கிறார். ஆமென். உம்மை அம்மான்னு கூப்பிடவா. கூப்பிடுங்க ஆண்டவரை கூப்பிடுங்க. கூப்பிடுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய காத்து கொண்டிருக்கிறார். யாரையும் குறித்து நீங்க கவலைப்பட வேண்டாம். ஏசப்பா என்று தாவீதின் குமாரனே என்று கூப்பிட்ட வேளையிலே அவன் பார்வை அடைந்தவனாய் திரும்பி சென்றான். ஆமென். இன்னைக்கு நீங்க கூப்பிடும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் ஐயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் தோல்விகள் ஜெயமாய் மாறும். உங்களுடைய கண்ணீர்கள் கவலைகள் மாறும். உங்கள் புலம்பல்கள் மாறும். உங்கள் வீடு ஒரு குட்டி பரலோகம் போல காணப்படும். தலை குனிந்த இடத்திலே தலை நிமிர்ந்து நிற்பீர்கள் என்பதிலே சந்தேகமில்லை. அவர் செவி கொடுக்கிற தேவனையா. அவர் செவி கொடுக்கிற தேவன். அவர் விடுவிக்கிற தேவனையா. இன்னைக்கு நீங்க கூப்பிடும் போது உங்களுக்கு ஒரு விடுதலை. கூப்பிடுவீங்களா? கூப்பிடுங்க ஆண்டவரே என்று சொல்லி கேளுங்க. அன்புள்ள இயேசுப்பா, இந்த நல்ல நாளுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த செப்டம்பர் மாதத்தின் முதல் வாரத்திலே கர்த்தாவே உம்முடைய சமூகத்திலே அமர்ந்திருந்து உம்மை நோக்கி அப்பா என்று கூப்பிட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நம்பி அப்பா உம்மை சார்ந்து உம்மை பாதத்திலே இவ்வளோ நேரம் காத்திருந்து தங்களுடைய நேரத்தை உமக்கென்று கொடுத்த அந்த ஒவ்வொரு ஜனங்களுக்காய் ஜெபிக்கிறோம் இயேசுப்பா. கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன் அல்லவா ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உங்களுடைய செல்ல பிள்ளைகள் அல்லவா கர்த்தாவே. அப்பா, ஒவ்வொரு ஜனங்களோட கண்ணீரையும் கர்த்தர் நீ கரம் தொட்டு துடைப்பீராக என்று ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஜனங்களுடைய வேதனையும் அப்பா உமது கரத்தால் நீர் அரவணைத்து தேற்றி ஆற்றுவீராக என்று ஜெபிக்கிறோம். தீர்க்க முடியாத பிரச்சனைகள் ஆண்டவரே அப்பா எந்த காரியங்களா இருந்தாலும் உம்மை நோக்கி கர்த்தாவே இந்த ஜனங்கள் அப்பா இந்த மாதம் முழுவதும் பார்க்கட்டும் ஏசப்பா. எந்த மனிதர் மேலும் நம்பிக்கை வைக்காதபடி, எந்த சூழ்நிலைகள் மேலும் நம்பிக்கை வைக்காதபடி, பணங்கள் மேலோ ஆண்டவரே அப்பா உற்றார் உறவினர் மேலோ யார் மேலும் நம்பிக்கை வைக்காதபடி உமது முகத்தை மாத்திரம் நோக்கி பார்க்க கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுப்பீராக. உம்மை சார்ந்து அப்பா தன்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய ஓட்டத்தை வெற்றியாய் நடத்த ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் பலன் கொடுப்பீராக என்று ஜெபிக்கிறோம். உடைய பரிசுத்த கரம், உடைய பரிசுத்த பிரசன்னம் ஒவ்வொருவர் மேலும் தங்கி இருக்கட்டும். ஒவ்வொரு குடும்பத்தோடும் ஆண்டவரே அப்பா தங்கி இருந்து இந்த மாதம் முழுவதும் கரம் பிடித்து கர்த்தர் வழி நடத்துவீராக என்று ஜெபிக்கிறோம். தீர்க்க முடியாத எந்த காரியங்களா இருந்தாலும் இந்த மாதம் முடிவதற்குள்ளாக எல்லாம் கர்த்தர் மாற்றினார் என்று சாட்சியாய் சொல்லும்படி கர்த்தர் பெரிய காரியங்களை ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளாகவும் செய்வீராக என்று ஜெபிக்கிறோம். பலப்படுத்துங்க, தொட்டு அரவணைத்து அப்பா ஒவ்வொருவரையும் மகிழ்ச்சியாகி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த மாதம் முழுவதும் இந்த கரம் வழி நடத்தட்டும். ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. நிச்சயமாக இந்த ஆராதனை செய்திகள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். ஜெபித்துக் கொள்ளுங்க. கேர்பின் ஊழியங்களுடைய 4வது ஆண்டு துவக்கம் இது. ஹல்லேலூயா. ஒவ்வொருவருக்கும் நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்க. நீங்கள் எங்கள் ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. அநேக பாதைகளை கடந்து நாங்கள் வருகிறோம். கர்த்தருடைய நாம மகிமைக்காக நாங்கள் இதை செய்து வருகிறோம். எனக்கு என்னுடைய மனைவி பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. இந்த ஜீவன் காஸ்பல் டிவியினுடைய டீம் மெம்பர் சாம் மற்றும் குழுவினர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. இன்னும் ஆண்டவருடைய வருகை வரை இது தொடரணுமானால் கர்த்தருடைய சித்தம் இருந்தால் அது தொடரும். எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. இதை அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்களும் ஆண்டவருக்குள் ஆசீர்வதிக்கப்படுங்க. அந்த அப்பாவை கூப்பிடுங்க. உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய மனமகிழ்ச்சி உண்டாகும். ஆமென். God bless you. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்புக்கு 9791943354 மற்றும் 9443186521. மேலும் தொடர்புக்கு நம்பர் 12 ஜெபமாளிகை தெரு, பாளையங்கோட்டை, திருநெல்வேலி மாவட்டம். மாலை 8:30 மணி அளவில் ஜீவன் காஸ்பல் டிவி மற்றும் அதன் யூடியூப் சேனலிலும் செருபம் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலிலும் கண்டு தேவ ஆசீர்வாதம் பெறுங்கள்.